Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஏகே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஜெயகிருஷ்ணன் சார், இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசில் பல்வேறு தவறுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களில் கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களுக்கு வேலை கிடைப்பதில் இந்த ஆட்சி எந்தவித பங்கும் கொடுப்பது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரிவினருக்குமே ஒரு சாதகமாகவோ இல்லாட்டி அவங்க வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றலை அப்படிங்கிறத பார்க்குறோம். பர்டிகுலராக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இது ஏற்கனவே இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் 2008 இவங்க போட்ட ஜிஓ தான் 2 ஜிஓ போட்டாங்க. அதாவது என்ன குவாலிஃபை ஆகும் அப்படின்ற அந்த கண்டினியூஸ் சர்வீஸில் இந்த டெம்பரரி சர்வீஸ் குரூப் சிஎன்டியில் இருக்கிறவங்க ப்ளஸ் இவங்களை அதாவது வேலை செய்கிறதுக்கு உண்டான ஒரு தனி ஒரு சிறப்பு முகாம் மாதிரி வச்சுக்கிட்டு பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ ரீசெண்டாக October 31 போட்ட இதில் இவங்க வேற ஒரு பிரிவு எடுத்துக்கிட்டு ஒரு 2 வருஷம் கண்டினியூஸாக இவங்க அந்த ஒரு டெம்பரரி இதில் இருந்தாங்கன்னா அவங்க பணிக்கு எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலான்னு போடும்பொழுது அந்த ஜிஓலேயே பழைய ஜிஓ இவங்க போட்டதே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. இது கிட்டத்தட்ட இப்போது பணியில் நிரந்தர பணியாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டு இது வாக்குறுதியில் நிறையா கொடுக்காம இருந்தாங்க. இது ஜிஓ இவங்களே போட்டது இவங்க ஆட்சியில் ஆட்டோமேட்டிக்காக அதை கேன்சல் பண்ணுற மாதிரி இது இப்போது செயல்படுத்தத்தக்க விதமாக இல்லை, இதை பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது இவ்வளோ வேலைவாய்ப்புக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தும் பணியிடங்கள் காலியாக இருந்தும் இவங்க இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு தீர்மானம் போட்டு பழையசே நல்லிஃபை பண்ணியிருக்காங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு ஆர்டருக்கே அகெயின்ஸ்டான விஷயம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த உரிமைகள் சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதை இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வேற ஒரு ஆக்ட் மூலமாக ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வஞ்சிக்கப்படுகிறார்கள். எப்படி பெண்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ, எப்படி நம்ம ஆசிரியர்கள் இவங்க பெர்மனெண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழைய ஓய்வூதிய தொகையே பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் விட்டு அவங்க வஞ்சிக்கப்படுறாங்களோ, இன்று மாற்றுத்திறனாளிகளும் வஞ்சிக்கப்படுறாங்கிறது தான் இந்த செய்தி மூலமாக நம்ம அறிகிறோம். தூய்மை பணியாளர்களும் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களும் அதே தான். பீச்சில் பல போராட்டம் பண்ணாலும் கூட அவங்கள அகற்றுவதில் தான் இருக்காங்களே தவிர வேற எந்த விதமான செயல்பாட்டு இல்லாமல் இருக்காங்க இல்லையா? இவங்க நினச்சிக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் இது பண்ணனா யாராவது நான் வேர்ல்டு கப் வின் பண்ணேன், மாற்றுத்திறனாளிகளை வேர்ல்டு கப்பை வின் பண்ணேன்னு எடுத்து கோப்பையை கொடுத்தா அந்த கோப்பை என்னன்னு வெரிஃபை பண்ணாமல் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணால் இவங்க மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தராமல் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நடக்கிறது என்னென்னா வேற மாதிரி இருக்குங்கிறது பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார், ரேஷன் கடை இதில் பலரும் நம்பி இருக்கக்கூடிய விஷயம் ரேஷன் கடை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த இலவச கோதுமை போன்ற விஷயங்கள்லாம் மத்திய அரசு கொடுத்தாலும் கூட ரேஷன் கடை விநியோகத்தில் இவங்க மிகப்பெரிய தடங்கள் இருக்கிறதுல அது விநியோகமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கோதுமை போன்ற விஷயங்கள் இலவச பொருட்களை தருவதில் ரேஷன் கடையில் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாயுமானவர் திட்டம் நாங்கள் அறிவித்தோம் அப்படின்னு சொன்னதோடு சரி, அந்த திட்டம் இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை பொறுத்த வரைக்கும் அரிசி மெயினாக நம்ம இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது அரிசி தான், கோதுமை கிடையாது. பட் அரிசியில் இவங்க கொடுக்குறதுக்கு ரீசன் ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த நெல் கொள்முதல் ஒழுங்காக பண்ணலை, அதற்குண்டான கிடங்குகளை பராமரிக்கலை, அதனால் இவங்க பண்ண முடியல. இப்போ ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வரக்கூடிய இந்த இதில் கோதுமை வாங்கியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்களே தவிர இது எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ கூட இப்போ ஒரு அந்த துறை அலுவலர் சிவராசு அப்படின்ற கடிதம் எழுதியிருக்காரு. கேட்டால் 12,000 சொச்சம் ரேஷன் கடையில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த அந்த கோதுமை போய் சேரவே இல்லை. ஸோ அப்போது என்ன எங்கே போகுது? அப்போது அந்த வர கோதுமை எங்கே போகுது? அப்போ கோதுமை வர இதை எப்படி இவங்க பயன்படுத்தி எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த தாய்மானவர் ஸ்கீம் சொன்னீங்க. இவர் தந்தைன்னு ஒரு வாட்டி சொல்லிக்கிறாரு, இன்னொரு இடத்துல தாயுன்னு சொல்லிக்கிறாரு. தந்தையும் தாயுமா தான் இவர் தமிழக மக்கள் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. பட் ஆனால் நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு
வீடு தேடி இது பண்ணோம். இது வந்து ஏற்கனவே வந்து விஜயகாந்த் அவர்கள் சொன்னக்கூடிய ஒரு இது பற்றி இவங்க செயல்படுத்துகிறாங்கன்னே வச்சுப்போமே. 70 வயசாக இருந்தால் வீட்டுகளே தேடி வந்து ரேஷன் கிடைக்கணும். அப்புறம் வந்து வயசை குறைச்சாங்க, 65 வயசுன்னு குறைச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்ததா அப்படின்னு பார்த்தா நடக்கலை. ஆனால் நம்ம அங்கே ஒன்றும் இங்கே ஒன்று என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு தெருவில் யாராவது ஒருத்தர் வந்து போய் பண்ணுற மாதிரி இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றோம். இவரெல்லாம் பெயரளவில் சொல்லக்கூடிய திட்டம் தவிர செயல்பாடு அளவில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த தாய் மாணவர் திட்டம் வந்து ஒரு சும்மா ஒரு இந்த ஓலப்பட்டாசு மாதிரி அனௌன்ஸ் பண்ணதோட சரி, அதை செயல்படுத்தலை. செகண்டு வந்து இந்த கோதுமை இப்போ வாங்கியிருக்காங்க, அதை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஏன்னா 12,000 ரேஷன் கடையில் கோதுமை இல்லை அப்படிங்கிறது தான் மக்கள் திருப்பி வராங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்புறம் இதே மாதிரி சார் மின் பகிர்மானம் அந்த கழகத்தின் வந்து அந்த பில் செட்டில் பண்ணாமல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆடிட்டிங் இன்னும் முடியவே இல்லை. அதுவும் இல்லாமல் வந்து இந்த கடன் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. எவ்வளோதான் வந்து அவங்க 3ஆக பிரித்தாலும் கூட, மின் வாரியத்தை 3ஆக பிரித்தாலும் கூட கடன் பிரச்சனை இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இதன் மூலமாக இன்னும் பிரச்சனை அதிகமாகிட்டு மின் கட்டணம் உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லப்படுது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம ஒரு இதே இந்த சொல்லடிய இந்த இதில் வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி தணிக்கை ஆய்வுக்குரிய அறிக்கை சமர்ப்படுத்திட்டு இன்னும் நம்ம வந்து ஃபைனலாக இது கொடுக்கல. கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகையும் இவங்க வந்து லாபத்தையும் போய் இப்போ செலுத்தலை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மின்னோடைய அந்த இதை வந்து 3ஆக இவங்க பிரித்ததே வந்து நிர்வாக திறனுக்காக தான் பிரிச்சிருக்காங்க. இந்த க்ரீன் இதை தனியாக ஒன்று பிரிச்சிருக்காங்க, உற்பத்தி பண்ணுறதை தனி ஒரு அமைப்பாகவும், அதை வந்து பகிர்மானம் டிஸ்ட்ரிபியூஷனை தனி அமைப்பாகவும் பிரித்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, மற்ற 2 நிறுவனங்களுடைய நிதி இதோட வந்து இந்த 3ஆவது நிறுவனமான நிதி பகிர்மானம் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வரவு செலவுகள்லாம் சேர்த்து அதையும் இன்னும் செலுத்தலைங்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு நகைமுறை என்னென்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டாப் 3ல அந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணதில் நம்பர் 2. ஆனால் இங்கே மின் பகிர்மானம் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செயல்படலைங்கிறதுனால பார்க்குறோன்னா, எங்கே வந்து மின் உற்பத்தி ஆகுதோ அதை பகிர்ந்து மற்ற இடத்துக்கு போய் சேர்க்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் நம்ம கட்டமைப்பு பண்ணலைங்கிறதுனால அவ்வளோ இது வேஸ்ட்டாக போகுது. ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேஸ்ட்டாக போகுது. இதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போது எங்களுக்கு வந்து நஷ்டத்தில் இயங்குது, எங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக கன்சியூமர்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராவாக வசூலிக்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக தான் வந்து நிற்கும். ஏன்னா ஏற்கனவே 9 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு கடன். இதில் எக்ஸ்ட்ராவாக இவங்க யார் வீட்டு காசு எடுத்து இப்போ கடன் வாங்கிக்கலாம், எடுத்து இது பண்ணிக்கலான்னு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இது நடந்துட்டுருக்கு. செகண்ட், இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, இது மாதிரி மின் தொகை வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து மாதம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தையும் இவங்களால பண்ண முடியல. இதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிர்வாக சீர்கேடு. இப்போ ஏற்கனவே வந்து பழைய ஆட்சியில் ஆற்காடு வீராசாமி வந்து மின்சாரத்துறை போது எவ்வளோ மின்கட்டு நடந்ததுன்னு பார்த்தோம். அதனால் ஆட்சி போவதற்கு உண்டான ஒன் ஆஃப் த காரணிகளாக அந்த ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது. ஸோ இந்த திமுக ஆட்சியில் இருந்தாலே சில விஷயங்கள் ஒழுங்காக நடக்குது. நிர்வாக சீர்கேடு வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த போலீஸ் துறை ஒழுங்காக செயல்படாது, அரசு நிறுவனங்கள் ஒழுங்காக செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக வந்து இப்போ எல்லாமே வந்து பூனைக்குட்டி வெளில வந்த கதையாக கடைசியாக இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாமே ஒன்று ஒன்றா வெளில வருது. அதில் ஒன் ஆஃப் த விஷயமாக தான் இந்த மின்சாரத்துறை சார்ந்த ஊழல்கள் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு அதிகார துஷ்பிரயோகங்கள். இதனால வந்து மின் கட்டணம் உயரக்கூடிய அபாயம் இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பாக. என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இப்போ நஷ்டத்தில் இயங்குறேன், அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட என்ன பண்ணணும், ஒன்றா கடன் வாங்கணும், இல்லை அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு எக்ஸ்ட்ராமாக அந்த ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விடணும். இந்த கவர்மெண்ட் கடன் வாங்குமா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 9 லட்சம் 10 லட்சம் கோடி நம்மளுடைய சிஏஜிஆர் அந்த இதில் படிக்கணும்னா இவங்க வந்து அந்த த்ரெஷோல்டை தாண்டிட்டாங்க. அதாவது எவ்வளோ கடன் வாங்க தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அதில் சொல்கிறது 30% மேலே போச்சுனாலே ரெட் ஸ்டேட்டஸ்னு போனாலே உங்களால் திருப்பி செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க. கடன் கொடுக்காட்டி என்ன பண்ணுவாங்க, அப்போ இருக்கிற இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் ஜாஸ்தி இவங்க. சார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த பாலியல் வன்கொடுமை என்பது இந்த ஆட்சியில் வந்து அதிகமாகவே இருக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் போல கட்சிக்காரங்களே வந்து இந்த விஷயத்தை செயல்படுத்தியது. அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலையில் தாய் மற்றும் மகளுக்கான பிரச்சனை கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சார் பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவை பிரச்சனை. அதுக்கப்புறம் கோவையில் 2வது நாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் கடத்தப்பட்ட சம்பவம். அதுக்கப்புறம் விழுப்புரம் சம்பவம். ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய அந்த ஆட்சியில் இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பாக இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளும் இந்த போதை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளும் நம்ம வந்து ஒன்றிணைஞ்சு பார்க்கணும். ஏன்னா இதோட காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று, ஒரு இது வந்து இப்போ குற்றம் தடுக்கும் இடத்துல செகண்டாக வரலாம். ஏன் குற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான காரணிகளில் இந்த போதை வஸ்துவும் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி அதிகாத துர்ஷோகம் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்ன வேணால் போலீஸை வந்து என்னுடைய விஷயத்தில் வச்சுக்கிட்டு நான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன், தப்பான விஷயத்த பண்ணுவேன், அதுக்கு ஒரு உறுதுணையாக போலீஸ் துறை செயல்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் நீங்கள் கொடுத்த இன்ஸ்டன்ட்லேயே குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு போலீஸ்காரர் தான் இல்லையா? ஸோ அப்படி போலீஸ்காரர் தான். அது மாதிரி அந்த அண்ணா நகர் வழக்கிலையும் பார்த்தோம், எப்படி வந்து குற்றம் சாட்டப்பட்ட வந்தவர்கள் மேலேயே வந்து ஒரு கேஸை போட்டு அவங்கள எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் பண்ண விஷயத்தையும் பார்க்குறோம். இவங்க சார்னால பழைய அண்ணா யூனிவர்சிட்டி சார் ஒரு பிரச்சனை, இப்போ நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் சார் இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு அப்படி தான் பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் போலீஸ் வந்து ஒழுங்காக செயல்படாது அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து. நிர்வாக சீர்கேடு, ஒரு ரவுடிகள் ராஜ்யம், போலீஸ் துறை அது கண்டு காணாமல் வைக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம். ஸோ அதோடைய இது வந்து எப்படி திரும்புதுன்னா பெண்ணியம் அந்த பேசுகிறது ஒரு சைடு பேசுவாங்க, பெண்ணியம் அப்படின்னு பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் வந்து நிர்வாக சீர்கேடு. அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அதை இந்த போலீஸ் துறை. இந்த போலீஸ் துறை யாரோடைய கையில் இருக்குது அப்படின்னா முதலமைச்சர் கையில் இருக்குது. அப்போ அந்த லூப்பை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்ல மாதிரி எஸ்ஐஆர் இந்த பிரச்சனை திமுக கூட பார்த்தீங்கன்னா கொசு மருந்து அடிப்பவர்கள் எல்லாம் கூட அதை இணைத்து செயல்படுத்துகிறார்கள். 3வது படித்தவர்களும் கூட அதில் வந்து பணிபுரிய செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் சரியான இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ் எல்லாம் அந்த கேதர் பண்ண முடியல, செய்திகளை கேதர் பண்ண முடியல, வாக்காளர்கிட்ட சரியான விஷயங்களை கேதர் பண்ண முடியல அப்படின்ற பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் இவர்கள் கணக்கு காட்டுவதற்காக சாருக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கே சார். அது இவங்க வைக்கிறாங்க. பட் பண்ண வேண்டியது யார்? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த எலெக்ஷன் ஏஜென்சி வந்து ஒரு இதுதான் சொல்லுது, வரைமுறை தான் சொல்லி பண்ணுறது. ஆனால் இதை எடுத்து நடத்தக்கூடிய இது வந்து தமிழக அரசு தான் பண்ண போகுது. அந்த தமிழக அரசுன்னு பண்ணும்போது அந்த ஊரில் இருக்கிற கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போன்ற பல விஷயங்களை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சார்ந்த விஷயம் பண்ண போகிறாங்க. அதில் வந்து ஆசிரியர்கள், மற்ற பொதுப்பணித்துறையில் இருக்கிறவங்க இப்படி தான் வரப்போகிறாங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. அப்போது இதை பண்ணது திமுக அரசு. அப்போ அவங்க ஒரு குற்றச்சாட்டு சாட்டுறாங்கன்னா இது அவங்களுக்கு மேலேயே குற்றச்சாட்டு சாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோ உள்ள வந்து நீங்கள் இவனை தான் போடணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல அவங்க வந்து ஒரு வரையறை கொடுத்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% மக்கள்கிட்ட வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. போக போக தான் தெரியும், 2-3 ஸ்டேஜில் தான் தெரியும். பட் இது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இதை குற்றச்சாட்டு பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க மேலேயே சொல்லிக்கக்கூடிய குற்றச்சாட்டாக தான் இருக்குமே தவிர இதை வந்து வெளியிலேருந்து யாருமே கிடையாதுன்னா 100% பண்ண வேண்டியது இவங்களுடைய இதுதான். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இவங்களே எதிர்த்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கேஸ் போடுறேன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது கான்ஸ்டிடியூஷன் படி நடக்க வேண்டிய விஷயம். அதுதான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு. இது கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட்டை நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கக்கூடிய அளவுக்கு கூட இப்போ நம்மக்கிட்ட சட்டம் இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து சும்மா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினாலே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கையை நாங்கள் வந்து ஒத்துக்கொள்கிறோம்னு கையெழுத்து போட்டால் தான் அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கீகரிக்கப்படும். அது மாதிரி அங்கீகப்பட்டது தான் திமுக. அவங்க வந்து கையெழுத்து போட்டு தான் அங்கீகரிக்கிறாங்க. பட் இதுக்கு அவங்க பிரச்சனை செய்வது வந்து வினோதமாக இருக்குன்னு வினோதமாக இருக்குது. அதான் அவங்க மேலேயே அவங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 செய்திகள் வந்திருக்கு. இந்த மாதிரி அலுவல் அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு செல்லும் போது கூடவே வந்து கட்சி சார்ந்த நபர்களும் கூடவே சேர்ந்து போயிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில செய்திகள் கூட வந்துட்டு இருக்கேன். ஸோ இதை தடுக்க வேண்டியது யாருன்னா இதே ஆட்சி தான்.
அப்போ யார் குற்றம் சொல்றாங்க இவங்களே சொல்லிக்கிறாங்க, யார் மேல குற்றம் சொல்றாங்க இவங்க மேலேயே குற்றம் சொல்லிக்கிறாங்க. இதை யார் தடுக்கணும்? இவங்களே தான் தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு, இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறுபலைத்தனமான விஷயம் தான் பார்க்கணும் இதை நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இப்போ அதிகாரம் பிரச்சனை தான் திமுக அதிகமாகி கொண்டிருக்கின்றது. மாப்பிள்ளை ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், அவங்க மனைவி ஒரு பக்கம் அப்படின்ட்டு அது பல்வேறு அதிகாரிய மையங்கள் இங்கே செயலாற்றி கொண்டிருக்கின்றது. ஸோ இதில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனே குழப்பத்தில் ஏற்பட்டு போய் நிற்குது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? இல்லை, கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த அதிகார மையங்கள் ஒரு சென்ட்ரலாக ஒரு பெரிய ஒரு மன்னர், அதுக்கப்புறம் அது கீழே ஒரு குறுநில மன்னர்களாக சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஆட்சி தான் இது. ஒரு சென்டர் கோபாலபுரம் ஃபேமிலி அப்படின்ற மையத்தில் நிற்குது. அதோட டெம்ப்ளேட் நம்ம கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அப்படின்ற இதில் ஒவ்வொரு குறுநில மன்னர்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து நீ கமிஷன் அடித்து கொடுக்கணும். இப்போ அந்த மதுரையில் மேயர்கிட்ட நடந்த அந்த விஷயம் என்ன நடந்தது, இவ்வளோ இதுவும் மோசடி பண்ணிவிட்டு இவங்க மேயரை நீக்கிற அளவுக்கு போச்சு. திருப்பியும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணல. என்ன கலெக்ஷன் காசில் தான் அங்கே சண்டை. அடித்த காசை எப்படி எங்கே வரவே இல்லை எனக்கு. அதாவது நீ பண்ணுற உனக்கு நான் இந்த மணல் ஊழலாக இருக்கட்டும், இல்லை தாது பொருட்கள் ஊழலாக இருக்கட்டும், இல்லை கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்கள் பண்ணுற ஊழலாக இருக்கட்டும், இல்லை அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த ஊழல் எல்லாமே அதை பண்ண சொல்லி ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது. அதை திருப்பி அந்த கலெக்ஷன் மணி கமிஷனாக திருப்பி வரணும். வர வேண்டியதில் அந்த கை மாறி வரதில் நிறையா தகராறு. அதில் தான் இந்த ஆட்சி அதிகார மையங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மேலே முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற லெவலில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரை எங்கே போஸ்டிங் போடுறது, எங்கே இது பண்ணுறதுன்றதுல அந்த நெக்ஸ்ட்டு துறை சம்மந்தப்பட்டு இருக்காங்க. இதில் அந்த குடும்ப சம்மந்தப்பட்ட அந்த எடப்பாடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு நினைக்கிறேன், சபரீசன், உதயநிதி அந்த போல் அது ஒரு பவர் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியில் வரும்பொழுது அந்த சோஷியலைசிங் பண்ணுறக்கூடிய பவர் சென்டராக மற்றவங்களாம் இருக்காங்க. இந்த அவங்களோட முதலமைச்சருடைய மனைவின்னு சொல்லியிருக்காரு, துர்கா அவங்க சொல்லியிருக்காரு, ப்ளஸ் மற்ற அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி அதில் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்திருக்கு. அதோடைய இதுதான் ரீசெண்டாக அந்த மாறன் பிரதர்ஸ்குள்ளே நடந்த சண்டையும் கிட்டத்தட்ட அதே ஒரு விஷயந்தான். எனக்கு எவ்வளோ வரணும், உனக்கு எவ்வளோ வரணுன்ற அந்த இதில் அப்போ கடைசியில் அவங்கள பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த பவர் சென்டர் இருக்குது. அந்த பவர் சென்டர் கீழே ஸ்மால் பவர் சென்டர்ஸ் அந்தந்த ரீஜனலாக அந்தந்த துறை சம்மந்தப்பட்டமா அது அவங்க திருப்பியும் அந்த எலெக்ஷன் வரப்போகுது, காசு தேவை, திருப்பி அது வரக்கூடிய இதை நடுவில் அங்கங்கே நிறுத்துகிறாங்கங்கிற போது அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு சண்டை வருது. அதுலேருந்து ஒரு நியூஸ் வெளில கசியுது. ஆனால் அந்த பவர் சென்டர் வச்சு தான் இந்த ஆட்சியே நடந்தது தவிர கண்டிப்பாக சார் ஆட்சி மூலமாக நடக்கலை. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி ஜெயகேஷன். நேரலை மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.